Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ரசப்பொடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு தவா வச்சு 2 சொட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பக்கமாக நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் எண்ணெய் எதுவும் வேண்டாம். 1 கப் தனியா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு சைடை வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப்பு சீரகத்தையும் நல்லா அடுப்பு சிம்லே இருக்கட்டும், சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் நல்லா வறுபட்டதும் இப்போ அதை நம்ம எடுத்து ஒரு சைடாக நம்ம அந்த இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் தீயாமல் பார்த்துக்கோங்க, இல்லை கசப்படுத்துகிறோம். கொஞ்சமாக கலர் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இதையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதுலையே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சாம்பார் பொடி. இது மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.